எப்போவுமே குட்டீஸ் இருக்க வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோன்னா 2 பேருக்குமே ஒரே மாதிரி வாங்கிடணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க. அதே மாதிரி தான் அனன்யா பாப்பாவுக்கு சைக்கிள் வாங்கினது. யுவி பாப்பாவுக்கு எனக்கு மட்டும் எதுவுமே வாங்கலேன்னு புலம்பிகிட்டே இருந்தா. சரி, அவளுக்குன்னு இது வரைக்கும் எதுவுமே வாங்கினது கிடையாது. எல்லாமே அனன்யாவுக்கு வாங்கினது தான் அவள் ரீயூஸ் பண்ணிகிட்டே இருந்தா. சரி, அனன்யா பாப்பாவுக்கு வாங்கியிருந்த ஸ்கேட்டிங் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதையும் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கையோடு யுவி பாப்பாவுக்கும் ஸ்கேட்டிங் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, நைட்டு சிஸ்டர் இன் லா ஃபேமிலிலாம் வந்துட்டாங்க. சண்டே மார்னிங் கோவிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு காலையிலேயே எழுந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு குலதெய்வம் கோவிலுக்கும் போயாச்சு. போன கையோட பொங்கலும் வச்சாச்சு. எப்போவுமே குலதெய்வம் கோவிலுக்கு கிளம்பணுன்னா டக்குன்னு கிளம்பிடுவோம், கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுவோம். பட் இந்த வாட்டி 3 வாட்டி பிளான் போட்டோம். 3 வாட்டியுமே போக முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா போகவே முடியலையேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு கிளம்பிட்டோம். திருப்தியாக சாமி கும்பிட்டோம், பொங்கல்லாம் வச்சுட்டு மனசில் இருந்த பெரிய குறை எல்லாமே போயிட்டு மனசே ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.